என்னுடைய பெயர் லக்ஷ்மணா. உலகில் பிறக்கும் போதே யாரும் கெட்டவர்களாக பிறக்கவில்லை. அதுபோன்று பணக்காரர் ஏழை என்ற நினைப்புடன் பிறக்க முடியாது. ஒரு மகனோ மகளோ பிறக்கும் முன்பே தாயின் கருவறையில் இருக்கும் போதே நிர்ணயிக்கப்படுகிறது. அதனால்தான் இவ்வுலகில் நல்லவர்கள், கெட்டவர்கள், திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், தியாகிகள், அறவழியில் செல்பவர்கள் என்று பலவிதமான மக்கள் காணப்படுகிறது. மேலும் யாருமே இப்படியே, அதாவது ஏழை ஏழையாகவோ பணக்காரர் பணராகவோ இருப்பதில்லை. எதிலும் மாற்றம் ஏற்படும். சிறு வயதில் கஷ்டப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் ஒரு நாட்டின் தலைவராக பதவியில் இருக்கின்றனர். ஏழைகள் வறுமையில் வாடினால் பல வசதிகளை நினைத்து வேதனைப்படுவார்கள். மற்ற பிள்ளைகளை பார்க்கும்போது ஒருவித ஏக்கம் ஏற்படும். இதனால்தான் அக்காலம் முதல் பள்ளிகளில் சீருடை அணிகின்றனர். ஒரு சில பெரியவர்கள் துன்பப்படும் மக்களை காணும் போது, கவலைப்படுதீர்கள், ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறக்கும் என்பார்கள். இதற்கு காரணம் எது என்றால் ஒவ்வொருவரிடம் ஒவ்வொரு திறமை இருக்கும். இத்திறமையை அவரவருக்கு நேரத்தில் பயன்படுத்திக் கொண்டால் அதன் மூலம் நாம் உயர்வை அடையலாம். ஒருவர் தான் கற்ற கல்வி மூலம் சிறப்படையலாம். கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல் கற்றவர்களால் மட்டுமே மதிப்படைய முடியும் என்பதாகும். இந்த கல்வி ஏழை முதல் பணக்காரர் வரை எல்லோருக்கும் பொருத்தும் ஒன்றாகும். நம்மிடம் உள்ள யாரானாலும் திருடலாம். தாம் கற்ற கல்வியை யாருமே திருட முடியாது என்பதை உணர்ந்து கற்ற அதன் வழி நடத்து கதவுகளை திறக்கும் போமாக. இதுவே நான் கூறிய ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறக்கும் என்பதை பற்றி பேச முடித்துவிட்டேன். நன்றி.